நெஞ்சிற்கினிய நேயர்களுக்கு அன்பிற்கினிய வணக்கங்கள். நம்முடைய ஜூனியர் விகடன் இதழில் எழுத்தாளர் முத்துகிருஷ்ணன் அவர்கள் போராட்டங்களின் கதை அப்படின்னு எழுதிட்டு இருந்தார் இல்லைங்களா? நம்ம நேயர்களுக்கு நல்லாவே தெரியும். இனிமே விகடன் பிளேவில் அதை ஆடியோ வடிவிலும் நம்ம கேட்கலாங்க. தலைவர்களுடைய வரலாறு, போராட்டங்கள் சம்மந்தப்பட்ட நிறைய தகவல்கள்லாம் இருக்குது. அந்த லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் பகுதியிலையும் நம்ம பதிவிட்டிருக்கோம். ஸோ கிளிக் பண்ணி பலன் பெறுங்கள், ஆதரவு கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிறோம். நல்லா இருக்குங்க. சரி, இன்னைக்கு நம்முடைய காணொளி எது சம்பந்தமாக? ஒரு பக்கம் திமுகவுடைய உயர்நிலை செயல் திட்ட குழு கூட்டம் அறிவிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் அதிமுகவும் டார்கெட் டிஎம்கே ஆனா பாஜக தவிர்த்து அப்படின்னு கூட்டணி கட்சிகளுக்கு அழைப்பு கொடுத்திருக்காங்க. இந்த பக்கம் புதிய புதிய உத்திகளை வகுக்க தொடங்கியிருக்காங்க, குறிப்பா ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின். அதே போல இந்த பக்கமும், அதாவது அதிமுக பக்கம் எடப்பாடியும் கொஞ்சம் அப்படியே தன்னுடைய ஆட்டத்தையும் மாத்தியிருக்காரு. ரெண்டு தரப்புலையுமே ஆளுக்கு 5 புல்லட்டை கொடுத்து இதுதாங்க நம்முடைய டார்கெட்டு அப்படின்னு ரூட்டும் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ மாறி மாறி சீக்ரெட் உத்திகளை போட்டுக்கிட்டு இருக்காங்க இல்லையா? ஒர்க் அவுட் ஆகுமா அவர்களுடைய அரசியல் கணக்குகள்? இதுதான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ். நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். பாஜகவால் வரும் கேடு எடுத்துரைத்த சீனியர்கள், ரூட்டை மாற்றிய எடப்பாடி, 2 நாள் சீக்ரெட்ஸ். அதிமுகவுடைய வாக்கு வங்கி உயர்ந்துகிட்டே இருக்குங்க. அதனால டார்கெட் டிஎம்கே என்கிற கொள்கையில எந்த கட்சிக்கெல்லாம் உடன்பாடு இருக்கோ அவங்கெல்லாம் அதிமுகவோடு கூட்டணியில் இணையலாம். ஆனா எக்ஸப்ட் பிஜேபி, பாஜக தவிர்த்து ஏனைய கட்சிகள் இணையலாம். 2026 உறுதியா தெரிவிக்கிறோம், பாஜகவுடன் அதிமுக கூட்டணி இல்லை 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 அப்படின்னு அடிச்சு பேசியிருக்காரு அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி கே பழனிசாமிங்க. என்னது, 2 நாளைக்கு முன்னாடி தான் திருச்சியில பேசுறப்ப தேர்தல் நெருங்குற நேரத்துல தான் கூட்டணி முடிவு செய்யப்படும் அப்படின்லாம் பேசியிருந்தாரு. பாஜகவுடன் கூட்டணி அமையுமா அப்படின்னு கேட்கப்பட்டதற்கும் ஒரே கருத்துடைய கட்சிகளோடு கூட்டணி அப்படின்னு பட்டும் படாம பேசியிருந்தாரு. இந்த நிலையில எப்படி இந்த மனமாற்றம் ஏற்பட்டது அப்படின்னு விசாரிச்சா, இல்லைங்க, அங்க அவரு எடப்பாடி அவர்கள் பேசினது வேற மாதிரி நெகட்டிவா ப்ரொஜெக்ட் ஆயிடுச்சு. குறிப்பா ஆளும் திமுக வேணும்னே இப்படியான ஒரு விஷயத்த வைரலாக்கி விட்டாங்க. பாஜக அதிமுக கூட்டணியில சேர போறாங்க அப்படின்னு. ஏன்னா அதிமுக தனித்து போட்டியிட்டா திமுகவுக்கு பெரிய நட்டம் ஏற்படும், அதே பாஜகவோடு டிராவல் பண்ணா திமுகவுக்கு ஈஸி அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. அதனாலதான் அவங்க இப்படி கிளப்பி விட்டாங்க. அதே போல கள ஆய்வுக்குழு அந்த கூட்டத்திலையும் பார்த்தோம்னா, ஏங்க இப்பதான் நிறைய பேர் நம்மளோட நெருங்கிட்டு இருக்காங்க, இந்த நேரத்துல போயிட்டு இப்படி பேசலாமா அப்படின்னு பல்வேறு சீனியர்களும் இந்த விஷயத்தை எடுத்துரைத்தாங்க. வெண்ணெய் திரண்டு வரப்போ பானையை உடைக்கலாமா அப்படின்னு எடுத்துரைச்சாங்க. அதுக்கப்புறம் தான் முன்னாள் அமைச்சரான திரு ஜெயக்குமார் அவர்கிட்ட சொல்லி பாஜகவோட கூட்டணி இல்லை அப்படின்னு மறுப்பு சொல்லவும் வச்சாரு. இருந்தாலும் திமுக தரப்பிலும் பல்வேறு தரப்பிலும் எடப்பாடியா இன்னும் வாய் திறக்காம இருக்காரு. அப்ப இன்னொரு பக்கம் அப்படி துண்டை போட்டு தான் வச்சிருக்காங்க பாஜகவோடு. பல்வேறு பஞ்சாயத்துக்கெல்லாம் இருக்கு இல்லையா, வேற வகையில பாஜக லாக் போட்டுரும் இல்லையா, அதெல்லாம் பார்த்து பயந்துதான் இப்படி அமைதியாவே இருக்காரு அப்படின்னு தொடர்ந்து இந்த பரப்புரையை முன் வச்சுட்டு இருந்தாங்க. இந்த நேரத்தில் தான் பல்வேறு முக்கியமான மாஜிக்கள், சீனியர்கள், குறிப்பா திரு KP முனுசாமி, திரு ஜெயக்குமார், திரு CV சண்முகம் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் முக்கியமானவர்கள்லாம் பாஜகவோடு இணைந்து பயணித்தா அது நமக்கு நட்டம், சித்தாந்த ரீதியாகவே தமிழ்நாட்டில் வாக்குகள் பெறுவது கடினம். அது மட்டும் இல்லாம பாஜக 10 ஆண்டுகள் ஆட்சி அமைச்சிருச்சு. இப்ப நம்ம தேர்தல் வர நேரத்தில் கிட்டத்தட்ட 12 ஆண்டுகள் ஆகிடும், 3வது முறையா ஆட்சியில் இருக்காங்களே. ஸோ அந்த அதிருப்தியும் எக்கச்சக்கமாக அவங்க மேல இருக்கும். திமுக பாஜக நமக்கு போதிய நிதியை கொடுக்கல சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லியே பாஜக எதிர்ப்பிலேயே மீண்டும் ஆட்சிக்கு வர அவங்களும் துடிப்பாங்க. ஸோ பாஜகவோடு நெருங்கி போகலாம் அப்படின்னு ஒரு சிலர் தான், அதாவது மேற்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில மாஜிக்கள், சீனியர்கள் தான் விருப்பம் தெரிவிக்கிறாங்க. அதனால ஒட்டுமொத்தமாக அதிமுகவுக்கு ஒரு பாதிப்பை நம்ம ஏற்படுத்திடக்கூடாது அப்படின்னு அவங்க தொடர்ந்து பல விஷயங்களையும் முன் வச்சாங்க. இதுக்கு தான் எடப்பாடி அவர்களும் பாஜகவோட கூட்டணி இல்லை அப்படிங்கிறதுல நம்ம உறுதியா இருந்துட்டு தான் இருக்கோம். அங்க கேட்கப்பட்ட கேள்வி தேர்தலில் கூட்டணி அப்படிங்கிறது தான். ஸோ பொதுவாக சொல்லப்பட்ட விஷயத்தை தான் வேணும்னே திரிச்சிட்டாங்க. நானே பதில் கொடுத்துட்றேன் அப்படின்னு உறுதியாக பாஜகவுடன் கூட்டணி இல்லை அப்படின்னும் அவர் தெரிவித்தார் அப்படிங்கிறாங்க மேற்கு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய எடப்பாடியோடு நெருக்கமாக பயணிக்கக்கூடிய சீனியர் ரத்தத்தின் ரத்தங்கள். சுற்றுப்பயணம், சீக்ரெட் டீம், களையெடுப்பு,
அதிரடிக்கு தயாராகும் எடப்பாடி. 2026ல பாஜக தவிர்த்து ஏனைய கட்சிகள் கூட்டணிக்கு வரலாம் அப்படின்னு முக்கியமான நகர்வை முன் வச்சிருக்காரு இல்லையா எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி அவர்கள். அதன் தொடர்ச்சியாகவே இந்த 15-16 மாதங்கள்ல தீவிரமான சுற்றுப்பயணம் மேற்கொள்வது, அந்த நேரத்தில் டார்கெட் டிஎம்கே பிஜேபி என்பதில் உறுதியாக பரப்புரையை தீவிரப்படுத்துவது, மாதந்தோறும் போராட்டங்கள், வாரந்தோறும் ஏதாவது ஒரு ஏரியாவில் அந்த பகுதி சார்ந்த பிரச்சனைகள் அதோடு தமிழ்நாட்டு பிரச்சனையோடு கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு விஷயத்தை கையில் எடுத்து போராட்டம், ஆர்ப்பாட்ட அரசியல். இன்னொரு பக்கம் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை தங்கள் பக்கம் கொண்டு வருவதற்காகவே மாஜிக்கள், முக்கிய சீனியர்கள் அடங்கிய ஒரு சீக்ரெட் டீமையும் உருவாக்கி இருக்காங்க. அவங்க தொடர்ந்து ஒரு நலம் விசாரிப்பு போல திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் கிட்ட தொடர்ந்து அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. சரியான தருணத்துல அவங்களை இந்த பக்கம் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அசைன்மெண்ட். அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான எதிர்க்கட்சிகள் அதிமுக கூட்டணியில தான் இணையணும். அதே நேரத்தில் மூன்றாவது ஒரு கூட்டணி இங்க தமிழ்நாட்டில் இல்லாம இருக்கணும். அப்படி இருந்தா வெறும் பாஜக மட்டும் இருக்கக்கூடிய ஒரு கூட்டணியாக மட்டுமே அது இருக்கணும். அப்ப புதிதாக களத்துக்கு வரக்கூடிய திரு விஜயுடைய தமிழக வெற்றி கழகமும் இங்க அதிமுக கூட்டணியில இணைஞ்சா மட்டும்தான் சரியா இருக்கும் அப்படின்னு அவர்களை கொண்டு வருவதற்காகவும் இந்த சீக்ரெட் குழுவுக்கு கூடுதல் அசைன்மெண்ட்டும் கொடுக்கப்பட்டிருக்குங்க. தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கணும், கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். இதன் தொடர்ச்சியாகவே 10 மாஜிக்கள் கொண்ட கள ஆய்வு குழு உருவாக்கியிருக்காங்க இல்லையா. அவங்க எந்தெந்த மாவட்டத்துல கள ஆய்வு செய்ய இருக்காங்க அப்படிங்கிற அந்த லிஸ்ட் எல்லாமே வந்துட்டு அவங்க வெளிப்படுத்தியிருக்கு இல்லையா அதிமுக. இந்த குழுவில் இருக்கிறவங்க அமைப்பு ரீதியாக எல்லா மாவட்டங்களுக்கும் பயணிச்சு அங்க நிலைமை என்ன, கட்சி எந்த அளவுக்கு உயிர்ப்போடு இருக்கு, ஆளுங்கட்சி அட்டாக்ல எந்த அளவுக்கு அவங்க தீவிரமா செயல்பட்டு இருக்காங்க அப்படின்லாம் மாவட்ட நிர்வாகிகளை சந்தித்து அவங்களுடைய கருத்துக்கள்லாம் கேட்டு டிசம்பர் மாசத்துல அறிக்கையாக தாக்கல் செய்ய வேண்டும் அப்படின்னு தலைமையிலிருந்து உத்தரவு பறந்திருக்குங்க. இதுல மிக முக்கியமா கட்சி பணியை ஒழுங்கா செய்யாதவங்க, அப்புறம் திமுகவோடு டைய போட்டுக்கிட்டு அவங்களோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய நிர்வாகிகள், இன்னொரு பக்கம் பாஜகவுடன் கூடுதல் நெருக்கத்தை யார் காட்டினாலும் சரி அவங்கள கண்டறிந்து அவங்கள களை எடுக்கவும் தயங்கக்கூடாது அப்படின்னு சில முடிவுகளும் எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ டோட்டல் டேட்டாக்களையும் கலெக்ட் பண்றதும் இந்த கள ஆய்வு குழுவுடைய ஒரு வேலையாகவும் இருக்கு. இவை எல்லாமே வேகம் எடுக்கிறப்ப 2026 அதிமுகவுக்கு சாதகமாக அமையும் அப்படிங்கிறதா எடப்பாடி போட்டு கொண்டிருக்கிற அரசியல் கணக்கா இருக்குங்க அப்படிங்கிறாங்க அவரோடு நெருக்கமாக பயணிக்கக்கூடிய ரத்தத்தின் ரத்தங்கள். எனர்ஜி ஸ்டாலின், ரூட் கிளியர் உதயநிதி திமுகவின் புது திட்டம். ஒரு பக்கம் கள ஆய்வு கூட்டம் மூலமாக பல்வேறு மாவட்டங்களுக்கும் பயணிச்சிட்டு இருக்காரு இல்லையா முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின். கோவை, சவுத்து, விருதுநகர், அப்புறம் இப்போ அரியலூர் அப்படின்னு தீயா எல்லா பக்கமும் வளம் வந்துகிட்டு இருக்காரு. அவர்கிட்ட எக்ஸ்ட்ரா எனர்ஜி வெளிப்படுதுன்னா துணை முதலமைச்சர்கிட்ட நிறைய விவேகம் வெளிப்படுதுங்க. எல்லாமே 2026 சட்டமன்ற தேர்தலை ஒட்டி தான் அப்படின்னு அது சம்பந்தமாக லீடு கொடுத்தபடியே தொடங்கினாங்க அறிவாலயத்து சீனியர்கள். சமீபத்தில் திமுகவுடைய உயர்நிலை செயல் திட்ட குழு கூட்டம் நவம்பர் 20ஆம் தேதி நடக்க இருக்கு அப்படின்னு பொதுச் செயலாளர் திரு துரைமுருகன் அவர் அறிவிச்சிருந்தார் இல்லையா. அதாவது திமுகவுடைய செயல் திட்டங்களை வடிவமைப்பது, எப்படி கொண்டு போவது, அடுத்தடுத்த நடவடிக்கைகளுக்கு அதை எப்படி அச்சாரமாக மாற்றுவது, என்னவெல்லாம் நம்ம செய்யலாம் அப்படின்னு, அதாவது மிக மிக முக்கியமான ஒரு கூட்டம் தாங்க இந்த கூட்டம். ஆண்டுக்கு ஓரிரு முறை தான் நடக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான கூட்டம். இந்த கூட்டத்தில் பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தை எப்போ போடுவது, அதில் நிறைவேற்றப்படக்கூடிய தீர்மானங்கள் என்ன உள்ளிட்ட எல்லாவற்றையும் குறித்தும் இதில் ஆலோசிக்கப்பட வாய்ப்பு இருக்குங்க. அந்த வகையில் ஏற்கனவே சட்டமன்ற தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு தேர்தலுக்கான ஒவ்வொரு தொகுதிக்கான பார்வையாளர்கள் அப்படின்னு நியமித்து தீயாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. முக்கியமாக ஐவர் குழுவினர் பல்வேறு அணியினர்கிட்டையும் தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க. என்னென்ன பிரச்சனைகள் அப்படின்னு கேட்டு என்ன வகையில் மாற்றங்கள் கொண்டு வரலாம் அப்படின்னு முடிவெடுத்திருக்காங்க. இன்னொரு பக்கம் தனியார் நிறுவனம் மூலமாகவும் அப்புறம் உளவுத்துறை கிட்டையும் ஒவ்வொரு தொகுதியிலையும் யாரு ஒரு 3 சிறந்த வேட்பாளர்களை கொடுங்க, அவங்களுடைய ஃபைல்ஸ் கொடுங்க அப்படின்னும் தொடக்க நிலையில ஒரு லிஸ்ட்டும் கேட்டிருக்காங்க. அதுவும் சிஎம்முடைய டேபிளுக்கு வந்துகிட்டு இருக்கு. தேர்தல் நெருங்கிறதுக்குள்ளார இது போல ஒரு 2-3 முறை லிஸ்ட் ரெடி பண்ணுவாங்க. அதுல இருந்து தேர்தலுக்கு ஃபைனலா ஒரு லிஸ்ட் தயாரிப்பாங்க. இது ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் தேர்தலை எதிர்கொள்ள மாவட்ட செயலாளர்கள்ல மிக கணிசமானவங்க இளைஞர்களாக இளைய சக்தியாக இருந்தா நல்லது அப்படின்னு எதிர்பார்க்கிறாரு துணை முதலமைச்சரான திரு உதயநிதி ஸ்டாலின். ஏன் அப்படின்னா
ஒரு பக்கம் அதிமுக வலுவான கூட்டணியை அதற்கான முயற்சிகளை அவங்க எடுத்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் புதிதாக களத்துக்கு வந்திருக்கிற திரு விஜயுடைய தாவேகா, அந்த பக்கமும் இளைய சக்திகள் போக வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. இந்த பக்கம் பல்வேறு சீனியர்கள் அவங்க எவ்வளவோ கட்சிக்காகவும் மக்களுக்காகவும் நிறைய விஷயங்கள் செய்தாலும் கூட அதிருப்தியும் மக்கள்கிட்ட இருக்கு. அந்த அதிருப்தி தேர்தல் நேரத்துல அதிக அளவுல வெளிப்படலாம். ஏன்னா கிட்டத்தட்ட 30-40 ஆண்டு காலமாக ஆட்சியில இருந்தும் இல்லாமலும் இந்த அனுபவத்தோடு இருக்காங்க இல்லையா, அது ஒரு அதிருப்தியையும் கொடுக்கலாம். இதை பயன்படுத்திய எதிர்க்கட்சிகள் திமுகவுக்கு வரக்கூடிய வாக்குகளை அறுவடை செய்யலாம். இவை எல்லாவற்றையும் தடுக்க இளம் சக்திகளை கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாரு. மாவட்ட செயலாளர்களாக புதிய மாவட்டங்களை உருவாக்குதல், அங்க இளைஞர் அணி சார்ந்தவர்கள் இளைஞர்களை கொண்டு வரலாம் அப்படின்னு திட்டமிடல் இருக்கு. ஏற்கனவே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள்ல சரியா செயல்படாதவர்கள் அவங்கள அதிரடியாக மாத்தலாம் அப்படின்னு சில திட்டங்கள் இருக்குங்க. அது மட்டும் இல்லாம இளைய சக்திகள் வரும்பொழுது தன்னுடைய ரூட்டும் கிளியர் ஆகிடும் அப்படின்னு உதயநிதி கருதுறாரு. இதை ஒட்டிய புதிய சக்திகள் யாரெல்லாம் கொண்டு வரலாம், இல்ல எந்தெந்த மாவட்டங்கள்ல சில மாற்றங்கள் கொண்டு வரலாம் அப்படின்னு ஏற்கனவே சில டேட்டாக்களை எடுத்து அந்த லிஸ்டையும் சிஎம் டேபிளுக்கும் உதயநிதி டீம் கொடுத்திருக்காங்க அப்படின்னு கூடுதல் தகவல்களும் வருதுங்க. தேர்தல் நெருங்குறப்ப மாவட்ட செயலாளர்களை மாத்தினாதான் அது தேர்தலில் எதிரொலிக்கும், வேலை செய்யறதுல ஒரு அயற்சியை கொடுக்கும், சில பிரச்சனைகளை உருவாக்கலாம். ஆனா இப்பொழுதே மாற்றங்களை நம்ம செஞ்சோம்னா தேர்தலுக்கும் காலம் இருக்கு. புதியவர்கள் அங்க வரப்பவும் தங்களை அவங்க நிலைநிறுத்தி கொள்ளவும் ஒரு வாய்ப்பு இருக்கும். எந்த விதமான பிரச்சனைகள் சலசலப்பு எழுந்தாலும் அதை இப்பவே நம்ம சமாளிச்சிட முடியும் அப்படின்னு சில ரூட்டு போட்டு கொடுத்திருக்காங்க. அதனால விரைவில் மாவட்ட செயலாளர்கள் மாற்றம் அறிவிப்புகள் வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. இந்த அளவுக்கு பக்காவாக ஸ்கெட்ச் போட்டு ஏன் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா, தாவேகா அதிமுகலாம் தனித்தனியாக களத்துல இருந்தா மக்கள் நல கூட்டணி இருந்தது போல அது இன்னொரு பக்கம் திமுகவுக்கு இந்த முறை சாதகமா அமையலாம். அதே நேரத்தில் அவங்க கூட்டணியாக ஒன்றிணைந்தால் அது திமுகவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம். அப்படி ஒரு நிலை வராம பார்த்துக்கணும். அதே நேரத்தில் தன்னுடைய ஆளுமையும் வளர்த்து கொள்ள வேண்டும், நம்முடைய கட்சியும் வலுவானதாக மாற்றிக்கொள்ள வேண்டும். பவர்ல இருக்கிறப்பவே இதெல்லாம் சாத்தியப்படுத்தினா நிச்சயமாக 2026 கை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் உதயநிதியுடைய கணக்கா இருக்கு. இப்படியாக ஒரு பக்கம் திமுக இன்னொரு பக்கம் அதிமுக அப்படின்னு டார்கெட் 2026 அப்படின்னு உத்திகளை மாற்றி மாற்றி தங்களுடைய ஆட்டத்தையும் அடிக்கடி மாற்றி ஆடி வராங்க. யாருடைய கேம் வெற்றி பெறும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கருத்துரை பகுதியில் பதிவு செய்யுங்க. அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம்.